இந்த துரோகியோட முகத்தை மட்டும் மறந்துடாத டைகர் என்று அவன் அப்பாவின் இறுதி வார்த்தைகள் அவன் காதுகளில் மீண்டும் ஒலிக்க கோபத்தில் அவன் முகம் சிவந்தது. தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டான். என் பேரு விக்ரமன், உன் அப்பாவோட உயிர் நண்பன். உன் அப்பா, நான், ராணா, நாங்க 3 பேரும் சேர்ந்துதான் இந்த H&T பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். ஆனா இதோட வெற்றியில பெரிய பங்கு உங்க அப்பாவோடதுதான். இதுக்கு நீதான் ஒரே வாரிசு டைகர் என்று அவர் கூற இன்னும் அதிர்ச்சியில் உறைந்தான் சர்வா. வெளியே இருந்து பார்க்கறப்போ இது ஒரு நார்மலான பிசினஸ் கம்பெனியா தான் தெரியும். ஆனா அண்டர்வேர்ல்ட்ல இதுக்கு இன்னொரு முகம் இருக்கு. ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ் என்று அவர் சொல்லச் சொல்ல சர்வாவுக்கு தன் அப்பாவின் ஆபத்தான வாழ்க்கை அப்போதுதான் புரிய ஆரம்பித்தது. நம்ம நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகள், செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் நம்ம கம்பெனி பேரை கேட்டாலே பயத்துல நடுங்குவாங்க. உன் அப்பா ராஜன் வச்சதுதான் சட்டம், அதை யாராலையும் மீற முடியாது. ஆனா உன் அப்பா நல்லவர். சட்டத்துக்கு புறம்பா நாங்க சில வேலைகள் செஞ்சாலும் அது எல்லாமே கஷ்டப்படுற மக்களுக்காகத்தான். உன் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இங்க எல்லாமே மாறி போச்சு. அது வரைக்கும் நம்மளை பார்த்து பயந்து ஒளிஞ்ச நிறைய பேர் நமக்கு எதிரிகளா உருமாற ஆரம்பிச்சாங்க. அதுல நம்மளோட மிகப்பெரிய எதிரியே ஆதிசேஷன் தான். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.